நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ரீடிங் ஃபார் ப்ளஷர், மகிழ்ச்சிக்காக வாசிப்பதுனா என்ன, இன்பத்திற்காக வாசிப்பதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே இந்த சேனலில் ABCF ரீடிங் அப்படின்ற பிளேலிஸ்ட்டு கீழே ஏன் வாசிக்கணும், யார் வாசிக்க வர்றாங்க, ஒரு செய்தித்தாளை வாசிக்கிறது எப்படி, ஏன் வாசிக்கும்போது கணக்கு பார்க்கக்கூடாது, அல்லிட்ரேட் அப்படின்னா யார், இப்படி 5 தலைப்புகளில் ஆல்ரெடி பாட்காஸ்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் கேளுங்க. இப்போ இந்த பாட்காஸ்ட்டை அதோட தொடர்ச்சியாக தான் நான் பேசுகிறேன். ஆங்கிலத்தை அலுவலக மொழியாக கொண்ட இல்லை தேசிய மொழியாக கொண்ட நாடுகள் ரீடிங் ஃபார் ப்ளஷர் அப்படின்றத இந்த நூற்றாண்டில் பெரிய அளவில் என்கரேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்தா உடனே கிடைக்கும். இது மற்ற மொழி பேசக்கூடிய நாடுகளில் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரியும் அப்படின்றதுனால ஆங்கிலத்தில் தேடி பார்த்ததில் நியூசிலாண்டில் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூகுளில் முதல் தேடலே நியூசிலாந்து பற்றின நியூசிலாந்தில் உருவாக்கப்பட்ட அந்த செய்தி அறிக்கை தான் இருந்துச்சு. ஒவ்வொரு குழந்தையும் வாசிக்கணும், அதுக்கான வழிகளை உருவாக்கி வைக்கணும், அதுக்கான வாய்ப்புகளை அந்த குழந்தைக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நியூசிலாந்து பள்ளிக்கூடத்தில் நினைக்கிறாங்க. ஒரு குழந்தை பாடப்புஸ்தகத்துக்கு வெளியில் வாசிக்கிறதுனால அதனோட பள்ளி படிப்பு மேம்படும் அப்படின்னு தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சிகள் வழியாக. ஏன்னா வாசிப்பது அப்படின்றது ஒரு சுய கற்றல், ஒரு செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது. ஒரு குழந்தை, ஒரு வளர்ந்து வரும் குழந்தை, ஒரு வளர்ந்து வரும் பள்ளி மாணவர் அவருக்கே பிடித்த விஷயங்களை அவருக்குரிய நேரத்தில் அவர் கற்றுக்கிட்டே வரும்போது, அவர் கல்லூரிக்கு போகக்கூடிய வயசு வரும்போது அவர் ஒரு ஆளுமையாக வளர்ந்திருப்பார், வாசிப்பின் வழியாக ஒரு ஆளுமையாக மாறியிருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அண்ட் ஒவ்வொரு தனி மனுஷரும் ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, வாசிப்பின் போது அவர்கள் அடையக்கூடிய அந்த ஆஹா மொமெண்ட்டுக்காக தான். தனி மனிதர்களாக நம்ம ஒவ்வொரும் இந்த உலகத்தை நம்முடைய 5 புலன்கள் வழியாக தான் அறிகிறோம். கண்ணு, காது, மூக்கு, பாய் மற்றும் உணர்தல், தோல் அல்லது கைகள். இப்போ இந்த புலன்கள் புறவயமானவை. புறவயமாக உள்ள அத்தனை விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இவை உதவி செய்யுது. இப்போது யாரையோ தெரியாமல் கால் வந்துச்சிட்டோன்னு வைங்க, அவன் கேட்குற முதல் கேள்வி உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்றது தான். யாரோ ஒருத்தர் திரும்ப திரும்ப கூப்பிட்டு நம்ம கேட்கல அப்படின்னா நீ செவிடாயிட்டே அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த புலன்கள் இவை நம்முடைய ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அந்த புலன்கள் அவருடைய மூளையோடு இணைக்கப்பட்டிருக்கு. அந்த கனெக்ஷன் இல்லை அப்படின்னா அவை இருப்பதால் அந்த தனி மனிதருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடலாம். இப்போ கண்களை பொறுத்த வரைக்கும் அவை அளிக்கக்கூடிய இன்பம், கண்கள் வழியாக நாம் அடையக்கூடிய இன்பம் அப்படின்றது இயற்கை காட்சிகளை பார்க்கறது, ஓவியத்தை ரசிக்கிறது, புகைப்படம் எடுப்பது, இல்லை நல்ல புகைப்படத்தை அப்ரிஷியேட் பண்ணுறது, சிலைகளை பார்ப்பது. இப்படி கண்ணுக்கு கொடுக்க கண் அனுபவிக்க விரும்புகிற விஷயங்கள் அப்படின்றது கணக்கில்லாதது. அப்போ காதுக்குன்னு வரும்போது நல்ல இசை, நமக்கு பிடிச்சவங்களோட குரலை திரும்ப திரும்ப கேட்குறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பாட்காஸ்ட் எவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா என்னோடய குரல் சகிக்கக்கூடிய அளவில் இருக்குது, அதனால தான் இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. தொடர்ந்து கேளுங்க. அப்புறம் நுகர்தல், ஒரு கெடா வெட்டு விருந்துக்கு போயிருக்கீங்க, அங்கே அந்த கறி வந்துட்டுருக்குன்ற வாசம் வருது இல்லையா, அந்த வாசம் அளிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்குது இல்லையா. வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறாங்க, அந்த வாசம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த நுகர்தல், அதன் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம். அப்புறம் சுவைத்தல், ஐஸ்கிரீம், எத்தனை வகையான ஐஸ்கிரீம் இருக்குது, சாக்லேட்டில் எத்தனை வகையான சாக்லேட் இருக்குது, ஜூஸ், பிரியாணி, கிரில் சிக்கன், எத்தனை விதமான சுவைகளை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். மனிதர்களுக்கு எத்தனை விதமான சுவைகள் தேவைப்படுது. ஒவ்வொரு வாரமும் இல்லை ஒவ்வொரு மாதமும் இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தனை விதமான சுவைகளை தேடி அறிய முயற்சி பண்ணுறோம். அப்புறம் தொடுதல் வழியாக உணரக்கூடியது. ஒரு சூடான பாத்திரத்தை தொட்டுட்டா உடனே கையை எடுத்துடுறோம். குளிர்ச்சியான ஒரு பொருளை தொட்டால் கொஞ்சம் நேரம் நம்மளால் டாலரேட் பண்ண முடியும். ஒரு ரோஜா பூ இருக்குன்னா இதழ்கள் தொட்டால் மென்மையாக இருக்கும், அதை முள்ள தொடமாட்டோம் இல்லையா. அப்போ எல்லாத்துலேயும் நாம் இன்பத்தை தான் விரும்புகிறோம். இந்த புலன்கள் வழியாக நாம் அடையக்கூடிய ரசனையே ஆளாளுக்கு மாறுபடலாம். இப்போது உதாரணத்துக்கு இளையராஜா குரலில் ஒரு மேக்னெட்டிக் சாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதே இளையராஜாவோட குரல் ஸ்டீலில் ஹேக்ஸா பிளேட் வச்சு அறுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஏஆர் ரஹ்மானோட குரல் மெஸ்மரைசிங்காக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதே ஏஆர் ரஹ்மானோட குரல் கிணத்துக்குள்ளேருந்து பாடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு அசைவ உணவு பிரியர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு பரோட்டா கடையில் கொத்து பரோட்டா போடுற அந்த சத்தம் இன்பமான சவுண்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு சைவருக்கு அது அப்படி தோணாது இல்லையா. அது தலைவலியை உருவாகக்கூடிய சத்தமாக அந்த கொத்து சத்தம் இருக்கலாம் இல்லையா. இப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு சத்தமும்
ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடும். இந்த புலன்கள் வழியாக நாம் ஒவ்வொரு நாளும் பல இன்பங்களை அனுபவிக்கிறோம், அடைகிறோம். எது பிடிக்கலையோ அதை அவாய்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த கட்டுப்பாட்டு அறை, இந்த புலன்களை ஒருங்கிணைக்கக்கூடியது இல்லை கட்டுப்படுத்தக்கூடியது, இதுக்கான டைரக்ஷன் கொடுக்கக்கூடியது பிரெயின் தான். அண்ட் இதில் ஏதோ ஒரு சிக்கல் வரும்போது, இப்போ உதாரணத்துக்கு கொரோனா காலத்தில் நிறைய பேருக்கு நுகர்தல் அந்த கெப்பாசிட்டி பாதிக்கப்பட்டது, நுகரக்கூடிய கெப்பாசிட்டி பாதிக்கப்பட்டது, சுவை பாதிக்கப்பட்டது. அப்போ இதில் மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றம் இல்லை விபத்தின் வழியாக இந்த புலன்கள் பாதிக்கப்படலாம். அது எந்த வயசிலும் நேரலாம். இப்போ 70-80 வயசு வரும்போது எல்லாருக்கும் எல்லாமே அதனோட திறன் குறையத்தான் போகுது. பட் 30-40லேருந்து 50க்குள்ளேயே உடல்நல பிரச்சனைகளால், இப்போ ஒருத்தருக்கு ப்ரெஷர் வந்துருச்சுன்னு வைங்க, சுகர் வந்துருச்சுன்னு வைங்க, அவர் எவ்வளோ உணவு கட்டுப்பாடை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அவர் அது வரைக்கும் சுவையான அனுபவித்த அத்தனையும் மாற்ற வேண்டியிருக்கும் இல்லையா, குறைச்சிக்கிட வேண்டியிருக்கும் இல்லையா. இந்த இந்த புலன்மயமான சுவைகள் அனைத்தும் நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல், பெரியதாக எதுவும் முயற்சி எடுக்காமல், உங்களுக்கு நீங்கள் தன்னை போல் இருந்தாலே அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டியதில்லை அப்போ உணவை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்படி அனுபவங்களை, இப்படி இன்பங்கள் நீங்கள் தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களோட மூளை சோர்ந்து போயிடும், டயர்டாயிரும், அது வெக்ஸ் ஆயிரும். அதுக்கு இட் நீட்ஸ் மோர் ஸ்டிமுலேஷன் ஆர் இட் நீட்ஸ் மோர் திங்ஸ் டு ஸ்டே ஆக்டிவ். இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்பு தொடர்புகள் அப்படின்றது ஒரு பெரிய வயரிங்கே இருக்குது உள்ள. அதுக்கு எல்லா மூளையோட அத்தனை பாகங்களுக்கும் அத்தனை பகுதிகளுக்கும் அதை தூண்டக்கூடிய, அதை வேலை வைக்கக்கூடிய, அதை வேலை வாங்கக்கூடிய செயல்களை நம்ம ஈடுபட்டாகணும். நம்ம வெறுமனே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், இல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், இல்லை கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, இந்த ஐம்புலன்கள் வழியாக லிமிட்டடான இன்புட்டு தான் அது கொடுக்குறோம் அப்படின்னா, அது அதனோட ஃபுல்லஸ்ட் பாசிபிலிட்டி என்னன்னு சொல்லி அது கண்டுபிடிக்காமலே போயிடலாம். ஸோ பிரெயினோட, மனிதர்களோட உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிரெயினோட அத்தனை பகுதிகளையும் ஆக்டிவேட் செய்கிறதுக்கான முதல் எளிதான வழி வாசிப்பது தான். ஸோ இந்த வாசிப்பு அப்படின்றது பொது வாசிப்புன்றது கடந்த ஒரு 30 வருஷத்துக்குள்ளே தான், 1990s ஆரம்பித்து தான் கிட்டத்தட்ட 0க்கு இப்போ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியுமோ அவங்க அத்தனை பேரும் பொழுதுபோக்கிற்காக வாசிக்கத்தான் செஞ்சாங்க. அப்படி அவங்க வாசித்ததுனால தான் அன்றைக்கி தினசரி பத்திரிகைகள், வார இதழ்கள், மாத இதழ்கள், தீபாவளி மலர், பொங்கல் மலர்னு சொல்லி அது விற்பனையில் மிக அதிகமாக இருந்திருக்கு. பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு நாவல் பல வருடங்களாக தொடராக அப்புறம் பின்னாடி 5 பாகங்களாக அது விற்பனைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பொது வாசிப்பு, இந்த பொழுதுபோக்கிற்கான வாசிப்பு, இந்த ரீடிங் ஃபார் ப்ளஷர், இந்த மகிழ்ச்சிக்காக வாசிப்பு, இன்பத்திற்கான வாசிப்பு அப்படின்றது அதை முடித்து வச்சதில் முக்கியமான பங்கு கேபிள் டிவிக்கும் இன்டர்நெட்டுக்கும் இருக்குது. இப்போ அதை ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பழையபடி உலகம் முழுவதும் அந்த பொது வாசிப்பு, அந்த ரீடிங் ஃபார் ப்ளஷர், அந்த மகிழ்ச்சிக்காக மக்களை வாசிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க. இதுக்கு பெரிய அளவில் அரபு நாடுகள், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பெரும் பணம் செலவு பண்ணுறாங்க. மக்களை வாசிக்க வைப்பதற்காக, இன்பத்திற்காக அவர்கள் வாசிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பெரும் முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் புத்தக கண்காட்சிகள் நடத்துகிறாங்க. இப்போ இதை எப்படி அதிகரிப்பது, ஒரு தனி மனிதரை எப்படி என்கரேஜ் பண்ணுவது? இப்போது இங்கிலாந்து எடுத்துக்கோங்க. அங்கே ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் வெளிவருது. 2000-2001 அந்த சமயத்தில் வந்திருக்கலாம், இல்லை 99லேயே வந்திருக்கலாம் முதல் பாகம். அந்த எழுத்தாளர் கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்க, திவாலாகக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்காங்க. அந்த முதல் நாவல் அது பரபரப்பாக விற்குது, திரைப்படமாக வெளிவருது, தொடர்ந்து நாவல்கள் எழுதுகிறாங்க. அவங்க இன்றைக்கி அவங்களோட சொத்து மதிப்பு அப்படின்றது இன்றைக்கி இங்கிலாந்து மகாராணிக்கு இணையான சொத்து மதிப்பு அவங்களுக்கு இருக்குது. தனியாக தீவெல்லாம் சொந்தமாக வச்சுருக்காங்க. அந்த நாவல் அப்படி என்ன அளித்தது அந்த சமூகத்திற்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், அன்னைக்கு இருந்த அந்த டீனேஜர்ஸ், 10 பருவத்தினர், அந்த 10 வயசுக்கு மேலே உள்ள மாணவர்கள் அதை படிக்கும்போது ஒரு சாகசத்தில் ஈடுபட்ட அனுபவத்தை அடைகிறாங்க. வீடியோ கேம் வழியாக கிடைக்கிறத விட நேரடி விளையாட்டுகள், ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ, இந்த விளையாட்டுகள் என்ன அப்படின்னா, வெற்றி பெறணும் அப்படின்றது மனதில் ஆழமாக விதைக்கப்படுது. எந்த விளையாட்டில், எந்த குழு விளையாட்டில் ஈடுபட்டாலும் ஜெயிக்கணும், ஜெயிச்சா தான் விளையாடுறதுக்கு அர்த்தம், இல்லைனா வேஸ்ட்டுன்ற மாதிரி சின்ன வயசுலேயே அது மனதில் ஆளை பதிய வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய போட்டி எதுவும் இல்லாமல் ஒரு கதையாக ஒரு அனுபவத்தை படிக்கும்போது
அதன் வழியாக சாகசம், நட்பு, நேர்மை, சவால், வெற்றி, தோல்வி, நன்மை, தீமை, இப்படி எல்லாத்தையும் மனித வாழ்க்கை ஒரு அடல்ட்டாக அவங்க வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் கதையின் வழியாக அவங்க மனசுக்குள்ளே அவங்களோட சிந்தனையில் அது ஆழ பதிஞ்சிருது. ஒரு எழுத்தாளர் திட்டமிட்டு இதெல்லாம் இந்த குழந்தைக்கு சொல்லணும், இதை படிக்கிற பையன் இதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு எழுதுறதில்ல. ஒரு கதையாக எழுத ஆரம்பிக்கும் போதே அத்தனை விஷயங்களும் அதில் வந்து இணைஞ்சிக்கிடுது. இப்போ இன்றைக்கி ஹாரி பாட்டர் புத்தகத்தின் வழியாகவும் சினிமாக்கள் வழியாகவும் ஒரு லெஜெண்டாக இருக்குது. இன்னமும் இங்கிலாந்து இல்லை அமெரிக்கா இல்லை ஈவன் இந்தியாவிலே கொஞ்சம் வசதியானவங்க ஆங்கிலத்தில் படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பத்தில் படிக்கக்கூடிய நூல்களில் ஹாரி பாட்டர் இன்னும் அது பிரதானமாக தான் இருக்குது. அப்படி நீங்கள் இப்போ இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் உங்களுக்கு அப்படி தொடர்ந்து வாசிக்கக்கூடிய, இன்பத்திற்காக வாசிக்கக்கூடிய யாரையும் அறிமுகம் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னும் 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று கமலஹாசன். அவர் வந்து உலகத்தில் நினச்ச நேரமெல்லாம் அவர் அமெரிக்கா போயிட்டு வர்றாரு. அங்கே போய் மேலும் சினிமா பற்றி தான் படிக்கிறாரு. அவர் நினச்சா அவரால் ஒரு தனி விமானத்தை வந்து வாடகைக்கு பிடிச்சிக்கிட்டு உலகத்தில் எங்கேனாலும் போயிட்டு வர முடியும். அவ்வளோ பணம் வச்சுருக்காரு. அவர் ஏன் இன்னும் தொடர்ந்து நடிக்கிறாரு? அதுவும் ஏன் இத்தனை கெட்டப்புகளை போட்டு, இவ்வளவு மேக்கப் போட்டு, இவ்வளவு மெனக்கிட்டு, உடலை வருத்திக்கிட்டு, கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏன் இப்படிலாம் நடிக்கிறாரு? நீங்கள் இந்த 50, 70, 60 வருஷமாக அவர் நடிச்சிட்ருக்காரு. எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு? எதுக்காக இப்படி நடிக்கணும் சொல்லுங்கள்? அதே மாதிரி விக்ரம் எடுத்துக்கோங்க. ஐ படத்தில் வந்து படம் வெற்றி அடைந்தது தோல்வி அடைந்ததுலாம் வேறு. அவர் ஒரு உடலை எவ்வளோ வருத்திக்கிட்டு அந்த உடம்பை கொண்டு வர்றாரு, அப்புறம் அதை குறைக்கிறாரு, அப்புறம் திரும்ப கூட்டுறாரு. இப்போ சமீபத்தில் தங்கலான் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு மொட்டை வெயிலில் அப்படி ஒரு கெட்டை போட்டு பல்லெல்லாம் அப்படி கரையாக அடிச்சுக்கிட்டு ஏன் அப்படி நடிக்கணும் சொல்லுங்கள்? ஒரு தனி மனிதருக்கு வந்து இப்படி பணம் கிடைக்கிது ஒன்று, விருது கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம். இதெல்லாம் ஏன் ஒரு தனி மனிதர் இதை ஏன் அண்டர்கோ பண்ணுறாரு? இதெல்லாம் ஏன் வந்து அனுபவிக்கிறார்? என்ன இதன் வழியாக அவர் அடையிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆழமாக யோசித்து பார்த்தா அவருக்கு பலவிதமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு அட்வென்ச்சர் தேவைப்படுது. நீங்கள் 30 வயசுகளுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா இனி நீங்கள் காலத்துக்கும் உங்கள் ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிட முடியாது. நீங்கள் சினிமாவில் நடிக்கலை, நீங்கள் ஒரு ஃபேஷன் தொழிலில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் காவல்துறையில் இருந்தால் கேட்கவே வேண்டாம். நீங்கள் ஒரு பேங்க்கில் இருக்கீங்க, இல்லை ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இனி காலத்துக்கும் உங்களுக்கு ஒரே கெட்டப்பு தான். நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டாங்கன்னா 1 மாதம் தாடியோடு இருக்கலாம். மற்றபடி நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது. உங்கள் தலைமுடியை மாற்ற முடியாது, நீங்கள் அணியும் உடைகளை மாற்ற முடியாது, நீங்கள் நகைகளை அள்ளி போட்டு போக முடியாது, அணியும் காலணிகள் கூட மாற்றிக்கிட போகிறதில்ல. கிட்டத்தட்ட அதே தான். இனி நீங்கள் உயிரோடு இருக்கும் இந்த பூமியில் வாழப்போகும் எஞ்சிய நாட்களுக்கு உங்களோட அந்த புறவயமான அடையாளம் அப்படின்றதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அது லிமிட்டட் தான். அப்படி இருக்கும்போது அகவயமாக நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும், கமலஹாசனை பொறுத்த வரைக்கும், விக்ரமை பொறுத்த வரைக்கும் புறவயமாக அவங்க தங்களை மாற்றிக்கிட்டு ஒரு கதை உலகை உருவாக்கிக்கிட்டு அங்கே போய் நடித்து பார்க்க முடியும். அது நம்ம திரைப்படமாக பார்க்குறோம், ஆனால் அவங்க அங்கே நடித்து பார்த்தாங்க இல்லையா? அந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்குது இல்லையா? ஹாலிவுட்டில் வந்து டேனியல் டே லூயிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் இருக்கார். நடிக்கிறத நிறுத்திட்டதை சொன்னார், இப்போ திரும்ப நடிக்க வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. 3 ஆஸ்கார் வாங்கியிருக்கார் அவர் வந்து என்ன கதாபாத்திரம் நடித்தாலும் அந்த கதாபாத்திரம் வந்து என்ன சாப்பிட்ருக்குமோ அதை தான் சாப்பிடுவார். என்ன மாதிரி உடைகள் அணிந்திருக்குமோ அந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் எந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்ந்திருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வாழ்வார். மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் லிங்கனாக நடித்த போது, ஆப்ரஹாம் லிங்கனாக அவர் நடிச்சிருக்காரு. அந்த படத்துக்காக விருது வாங்கியிருக்காரு. அவரை வந்து எல்லோரும் மிஸ்டர் பிரசிடென்ட்னு தான் கூப்பிடணுன்னே சொல்லிடலாங்க செட்டில். அந்த படத்தை ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்திருக்காரு. ஸோ வந்து அப்படி ஒரு நடிகர், அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஆக்டர். அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட அந்த ஆளாக வாழ்ந்த ஒரு அனுபவம் அவருக்கு கிடைக்கிது. இதுபோல் ஒரு அனுபவத்தை ஒருத்தர் தனி மனிதர், ஒரு சாதாரண மனிதர், எந்த பதவியிலையும் அதிகாரத்திலையும் இல்லாத ஒரு தனி மனிதர் அடையணும் அப்படின்னா அவர் அதை புத்தக வாசிப்பின் வழியாகத்தான் அடைய முடியும். தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் உள்ள நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய புறவயமான வாய்ப்புகள் என்ன? 2 பிரதானமான கட்சிகள், 2 பிரதானமான நடிகர்கள், 2 பிரதான ஊடகங்கள், 2 பிரதானமான தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், 2 பிரதானமான படிப்புகள் தான். அதுக்கு பயங்கர அடிதடியெல்லாம் இருக்குது. 2 விதமான முதலீட்டு வாய்ப்புகள், 2 சுற்றுலாத்தலங்கள் தான். ஒன்று ஊட்டி, இன்னொன்று கொடைக்கானல். இப்படி 2 தான் இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி. அப்போது இதிலிருந்து எஸ்கேப் ஆவது எப்படி? இந்த புறவய லிமிட்டேஷன்ஸ்லேருந்து. ஏன்னா தமிழ் சொசைட்டியில் எல்லாத்தையும் அகமென்றும் புறமென்றும் அப்படின்னு தான் பிரிச்சிருக்காங்க. அப்போ இதில் நமக்கு தெரிஞ்சிருச்சு புறவயமாக நம்மளோட பாசிபிலிட்டி என்ன, ரிட்டையர்ட் ஆகும்போது நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கும் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல தான் வாசிப்புன்றது அகவயமான வாழ்க்கையை என்ரிச் பண்ணுவதற்கு.
இன்பத்திற்கான வாசிப்பு, இன்பத்தை கூட்டுவதற்கு, மகிழ்ச்சியை கூட்டுவதற்கு, அகவயமாக உங்களுக்கு ப்ளஷரை அளிப்பதற்கு வாசிப்பு சிறந்த கருவி. இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து ஒரு 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 மினி லெக்சரே கொடுத்துட்டேன். நான் இதில் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பாட்காஸ்டாக இருக்கும் இந்த சீரீஸில். நீங்கள் செய்தித்தாள்லேருந்து அதில் வரக்கூடிய அந்த இணைப்புதல்கள்லேருந்து வாசித்து வந்துட்டுருக்கீங்க. ஆனந்த விகடன், குமுதம் இதெல்லாம் படித்து வந்திருக்கீங்க. சித்திர கதைகள் படிச்சிருக்கீங்க. சுஜாதா பாலகுமாரன்லாம் படிச்சிருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு தயாராகலாம், இல்லை அடுத்த கட்டத்தை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிக்கக்கூடியவராக இருந்தால் ஹாரி பாட்டரில் ஆரம்பித்து ஜான் கிரிஷாம், டான் ப்ரவுன், ஜெஃப்ரி ஆர்ச்சர், லீ சைல்டு, டீன் கூன்ஸ், இந்த மாதிரி பல எழுத்தாளர்கள் இருக்காங்க, யங் அடல்ட் அண்டு ஃபேன் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ். இதெல்லாம் தாண்டி ஆங்கிலத்தில் அடுத்து என்ன, ஹெம்மிங்கை படிக்கிறதா, டால்ஸ்டாய் படிக்கிறதா, தஸ்தோஸ்கி படிச்சிருக்கிறதா, இல்லை சார்ல்ஸ் டிக்கன்ஸ், இப்படி ஏதோ ஒன்று பட்டியல், நீங்கள் ஒரு பட்டியலை தொடர்ந்து கூட போகலாம். 100 பெஸ்ட் நாவல்ஸ்ன்னு எடுத்து அதை கூட வாசிக்க முயற்சி பண்ணலாம். நான் இங்கே இன்பத்திற்காக வாசிப்பதுன்னு சொல்லும்போது நான் இலக்கிய வாசிப்பை மட்டுமே முன்வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் தமிழில் அடுத்து வாசிக்கணும் அப்படின்னா நான் சில உதாரணங்களில் சில ரெக்கமெண்டேஷன்ஸை இந்த பாட்காஸ்ட்டில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் பரிந்துரை வந்து கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதின, ஐயா கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதின கோபல்ல கிராமம் அப்படின்ற நாவல் தான். இந்த நாவல் ஒரு தமிழக கிராமம் எப்படி இருந்தது, வெள்ளைக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிராமம் அப்படின்றது எப்படி உருவாகுது, அந்த மக்கள் எங்கேருந்து வந்து அந்த கிராமத்தில் செட்டில் ஆகிறாங்க, அந்த கிராமத்தில் இருந்த நீர்நிலை அப்படின்றது எப்படி இருக்கும், அங்கே எப்படி விவசாயம் பார்த்தாங்க, அவங்களோட பொழுதுபோக்குகள் என்ன, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அவங்க எதிரிகளை எப்படி சமாளித்தாங்க, இப்படி நீங்கள் ஒரு டைம் ட்ராவல் பண்ண அனுபவம் இந்த நாவலை படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விக்ரமும் கமலஹாசனும் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி அவங்க என்ன அடைகிறாங்களோ அதே அனுபவத்தை நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்கின கோபல்ல கிராமம் நாவல் வழியாக அடைஞ்சிட முடியும். அதை விட பெட்டரானதாகவே நீங்கள் அடைஞ்சிட முடியும். இது முதல் பரிந்துரை. ரெண்டாவது வந்து முத்துலிங்கம் ஐயா எழுதின கடவுள் தொடங்கிய இடம் அப்படின்ற நாவல். இது ஈழத்திலிருந்து கிளம்புற ஒரு 19 வயசு பையன், அவன் எத்தனை நாடுகள் வழியாக பயணம் பண்ணி போய் ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறான், அவனுக்கான இடம். அவன் தஞ்ச கோரிக்கை தேடி எத்தனை நாடுகளுக்கு போக வேண்டியிருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம இங்கே உள்ளவங்க தேவைக்கு அதிகமாக சத்தமாக பேசுகிறதே கேட்டுட்ருக்கோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு ஈழத்தை சேர்ந்த ஒரு பையனோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து இந்த நாவலை படித்தீங்க அப்படின்னா தெரியும். சர்வதேச இலக்கியத்தில் தஸ்தவஸ்கி, ரஷ்ய எழுத்தாளரான தஸ்தவஸ்கி எழுதின வெண்ணிற இரவுகள், அந்த நாவலை படித்தீங்க அப்படின்னா காதல் தோல்வி அப்படின்றது உங்களுக்கு மட்டும் வந்ததில்லை, அதை ஏற்றுக்கிற பக்குவம் வந்துடும். அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அதை எப்படி ஏற்றுக்கணும், அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற பக்குவம் வந்துடும் சொல்லலாம். நீங்கள் டால்ஸ்டாய் எழுதின வார் அண்ட் பீஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்துடும், எதனால் இது நடந்துச்சு அப்படின்றது. இனி வரப்போகிறத எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னும் ஒரு தெளிவு வந்துடும். நடிகர் நெப்போலியன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், நம்ம முழிச்சிருக்கிற நேரம் எவ்வளவு, அதில் ஆக்டிவாக இருக்கிற நேரம் எவ்வளவு அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு கணக்கு சொல்லியிருப்பார். அப்போ இந்த குறைந்த காலம்தான், ஒரு 20லேருந்து 60 வரைக்கும் பார்த்தா ஆக்டிவாக ஒரு தனி மனிதர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய வருடங்கள் அப்படின்றது மிக குறைந்த காலம்தான். அப்போ இந்த குறைந்த காலத்தில் பெரும்பாலும் வாழ்க்கைக்காக நம்ம ஒரே மாதிரியான வேலையை திரும்ப திரும்ப செய்ய போகிறோம், ஒரே மாதிரியான உணவை தான் சாப்பிட போகிறோம், உடைகள் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ இதில் அக வாழ்க்கையை என்ரிச் பண்ணுறதுக்காக, பல வாழ்க்கையை வாழ்வதற்கும் பல இன்பங்களை அடைவதற்கும் வாசிப்பு தான் மிக செலவு குறைவான, மிக அதிக சாத்தியமான மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு தனி மனிதருக்கு வாசிப்பின் வழியாகத்தான் கிடைக்க முடியும். இதில் தொடர்ந்து வரலாறு, அரசியல், தத்துவம், அறிவியல், முதலீடு, தொழில் சம்பந்தமான நூல்கள், ஆட்டோபயோகிராஃபி இதெல்லாம் படிக்கிறவங்க இதை கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா இதனோடு ஒரு டோஸ் ஆஃப் லிட்ரேச்சரும் சேர்த்துக்கோங்க அப்படின்றது தான். இலக்கியத்தோடு நீங்கள் மற்றதை சேர்த்து படிக்கும்போது, இல்லை மற்ற துறைகளில் படிச்சுட்டு அது கூட இலக்கியத்தையும் சேர்த்துக்கிடும்போது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து என்ரிச்சாக தான் செய்யும். ஸோ இப்போ இது கடைசியாக ஒரு கேள்வி வரலாம், சரி இவ்வளோ வாசிக்கணும் அப்படின்னா எல்லாராலும் காசு கொடுத்து வாங்க முடியாது புக்கு, அப்போ எங்கே போய் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கேட்டால் பப்ளிக் லைப்ரரியை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, தமிழ்நாட்டில் உள்ள பொது நூலகங்களை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த ஒரு பாட்காஸ்ட் பேசுகிறேன்.
தொடர்ந்து கேளுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல உங்களோட கருத்துக்களை, எதிர்வினைகளை கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.